ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துச்சுங்க. நான் ஒரு பட்ஜெட்டோடு தான் வந்தேன். நான் இவ்வளோ தான் பட்ஜெட்டு, நீங்கள் பார்த்து எல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சாரை பார்த்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தாரு. நான் இதுமாதிரி ரொம்ப ஹாப்பிங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. Hi guys, welcome to Decibel Autohub. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ஃப்ராங்ஸ் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் வெஹிக்கிள். ஐ மீன் அதில் எந்த வித ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு பேஸ் மாடல். அதில் ஒரு பேசிக்காக ஒரு ஆடியோ செட்டப் மட்டும் எனக்கு போதும், அது மட்டும் பண்ணி கொடுங்க மாதிரி கேட்டிருந்தாங்க. இனிஷியலாக அவங்க கேட்டது ஒரு ஹெட் யூனிட், ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கேமரா, இது மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ஆடியோ பண்ணும்போது நமக்கு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வேணும். ஹை, மிட், லோ 3 வேணும். இப்போ அது ஒரு பேசிக்காக பண்ணும்போது ஒரு காம்பனண்ட், ஒரு கோஆக்சியல், ஒரு ஹெட் யூனிட் நார்மலாக இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவாங்க. பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஹை அண்ட் மிட் மட்டும் தான் கிடைக்கும். லோ வந்து கிடைக்காது. லோ வந்து கண்டிப்பாக சப்வூஃபர் போடும்போது தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு சப்வூஃபர் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஆம்பிளிஃபயர்ஸ் எதுவும் போடாட்டி பரவாயில்ல, ஒரு ஆக்டிவ் ஊஃபராவது ஆட் பண்ணுங்கிற மாதிரி சஜஷன் பண்ணியிருந்தோம். அந்த கஸ்டமரும் சரி ஓகே, நான் என்னோட பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடுங்க. ஏன்னா அவர் டெமோ கேட்கும்போது நம்ம சப்வூஃபர் ஆஃப் பண்ணி அவருக்கு ஒரு சாங் போட்டு ப்ளே பண்ணி காமிச்சோம். சப்வூஃபரோட காமிச்சோம். அப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் சரி கண்டிப்பாக நமக்கு சப்வூஃபர் வேணும், அது ஒரு பேசிக் ஊஃபராவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு கிடச்சதுக்கப்புறம் ஓகே லெட்ஸ் ஆட் ஒரு சப்வூஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அவர் வந்துட்டார். தென் ஒரு அண்டர்சி சப்வூஃபர் போடும்போது ஓகே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வண்டிக்கு என்னென்ன ஸ்பேர் போட்டிருக்காங்கிறது எல்லாமே இந்த நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாமே ஒசைல். ஸ்பீக்கர்ஸ் காம்பனண்ட் ஒசைல், கோஆக்சியல் ஒசைல் அண்ட் தி அண்டர் சீட் சப்வூஃபர் ஆல்சோ ஒசைல். ஹெட் யூனிட் பைனியர் நம்ம எப்பவும் போடுறது தான் 6650. அதுக்குள்ள ஒரு ரிவர்ஸ் கேமரா லாஃபிங்கோட இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது ஒரு பேசிக் ஆடியோ செட்டப்பு. இந்த மாதிரி ஒரு பேசிக் செட்டப் பண்ணணுன்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இதே சேம் செட்டப் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் வச்சும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆடியோ குவாலிட்டி, ஏன்னா இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஒரு 3-வே செட்டப் எனக்கு வேணும். பட் இனிஷியலாக அது பண்ண முடியாது. இனிஷியலாக ஒரு பேசிக்காக நான் செட்டப் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் கன்வெர்ட் இன்டு 3-வே அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் என்கிட்ட கேட்டிருந்தார். அதனால் அவருக்கு இந்த பையனை சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு பேசிக் செட்டப், எனக்கு இந்த பட்ஜெட் தான் இருக்குது, எனக்கு இது போகுது, இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னாலும் பண்ணலாம். இதுக்கு பதிலாக ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் தரலாம். நம்ம மோக்கோ பண்ணுறோம், பிளாஃபங் பண்ணுறோம், இதை வந்து மெயினான பிளேயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எதாவது வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோஸில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு முறை